இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சர்வேங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து சர்வேன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, ஃபேமிலி வந்து ஒரு டூர் போகிறாங்க. ஒரு வெக்கேஷனுக்காக வந்து சொந்தமாக ஒரு போட்டு எடுத்து அந்த போட்டில் இருந்து கடலில் போகிறாங்க. அந்த கடலில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வானத்துலேருந்து ஒரு விண்மீன் நட்சத்திரமாட்டம் வந்து கடலில் விழுகுது. விழுந்ததுக்கப்புறமா அவங்க வந்து மயக்கமடைய செஞ்சிடுறாங்க. எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா காலையில் வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னா, ஒரு கடல் ஃபுல்லாக இருந்தது வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்காங்க. அந்த கப்பல் வந்து ஒரு பாலைவனத்தில் இறக்குன மாதிரி இருக்குது. அங்கே இருக்க கடல் எல்லாமே வந்து வற்றிருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து தலைகீழாக திரும்பிடுச்சு. பூமி வந்து இந்த படத்தில் தலைகீழாக திரும்பி இருக்கிறனால அந்த தண்ணி கடலாக இருந்தது வந்து கடல் ஃபுல்லாக அடியில் போயிடுச்சு. தண்ணியெலாம் ஊறி பூமி தலைகீழாக திரும்பினனால அந்த தண்ணி ஃபுல்லாக அடியில் போயிடுச்சு. அது வந்து நியூஸ்லலாம் வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க. இவங்களும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் யாராவது காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. எந்த காண்டாக்டுமே பண்ண முடியல. அப்புறம் இந்த இடத்த விட்டு இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கதையாகவே இருக்குது. இந்த கடலாட்டம் கூடி கிடந்த இடத்துல வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு எந்த இடம்னே தெரியாத மேப்லேயே இல்லாத ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிட்டாங்க போட்டு. அதனால் இந்த பாலைவனமான கடலாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இப்போ கடலாக இல்லாத இந்த பாலைவனத்தில் வந்து எப்படி சோலைவனம் ஆக போகுது, இவங்க இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படி தாங்க வந்து இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அதனால தான் இந்த படத்தில் வந்து சர்வைவ்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலையே அவங்கள நோக்கி வந்துடுது. எப்புட்றா அந்த பெரிய கடல் அலையே வந்து இந்த பாலைவனமான இடத்துல வந்து வருதுங்கிறது வந்து ஷாக்காக உள்ளாகிற மாதிரி வந்து சீன் காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, கடலில் இருக்க தண்ணி தான் போச்சு, உயிரினம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நண்டு அந்த உயிரினம் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த படத்தில்.